பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 14வது ஸ்லோகம். ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுஹு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பிரபுஹு கர்மவசப்படாதவனான ஜீவஸ்வரூபம், அதுக்கு பேர் ஆத்மான் பேர். இதில் பகவான் பிரபுக்கு ஆத்மாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். லோகஸ்ய விசித்திரமான ஜனசமூகத்திற்கு கர்த்திருவம் ந சிருஜதி, கர்த்தாவாயிருக்கும் தன்மையை உண்டாக்குவதில்லை. கர்ம பலசம் யோகம் ந சிருஜதி, தேவர் முதலானவர்களுக்குரிய கர்ம பலன்களின் அனுபவத்தையும் உண்டாக்குவதில்லை. சுபாவக தூ, பிரகிருதி வாசத்தையே பிரவர்த்ததே, இவை அனைத்தையும் உண்டாக்குகிறது என்று தெரிவிக்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கர்மம் செய்கிறோம் இல்லையா, அப்போ நான் எப்படிப்பட்டவன் நினச்சிக்கணும், ஆத்மா எப்படிப்பட்டவன் என்று நினச்சிக்கணும். எப்படின்னாக்க அது அப்படி நினச்சிட்டு தான் கர்மம் செய்யணுமா அப்படின்னா அதில் 3 விஷயங்கள் இருக்குது. இந்த ஆத்மா சொல்கிறது, ஆத்மாவுக்கு இந்த 3 விஷயங்களில் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறார். இந்த இடத்துல பிரபுவுக்கு அர்த்தம் என்னென்னா ஆத்மான்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னாக்க ஆத்மா கர்மங்களுக்கு வசப்படாதவர் தான் இல்லையா. கர்மாக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது இயற்கையானது. அப்படிப்பட்ட ஆத்மா பல வகைப்பட்ட ஜீவராசிகளுக்கு தகுந்தவாறு சில செயல்களை செய்வதில்லை. இப்போது மிருகத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஆத்மாவை செய்யறது, ஆத்மா ஒரு மிருகத்தோட உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா அதோட சுபாவம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருதே தவிர ஆத்மாவாக செய்யறதில்லை. அதே மனுஷனோட உடம்புக்குள்ளே இருக்கும்போது மனுஷன் செய்ய வேண்டியதான் செய்யறதே தவிர ஆத்மாவை செய்கிறது அந்தந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்களை செய்கிறது ஆத்மா. அது முதல் இது செயல். ஜீவராசிகள் செய்யும் செயல்கள் அந்தந்த உடலுக்கு ஏற்ப முயற்சி செய்கிறது. அதான் ஆத்மாவோட, ஆத்மா செய்யலை ஆனால் உடல் செய்கிறது. ஒரு உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா போனதுக்கு அப்புறம் அது எந்த உடல் எடுத்துன்னு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முயற்சி எடுக்கிறது. முயற்சி முதல் நிலை. 2வது என்னதுன்னா, அப்படி நம்ம நினச்சிக்கணும், முயற்சி செய்கிறது ஆத்மா செய்யலை, உடல் தான் செய்கிறது, அந்த முயற்சி செய்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். 2வது உடல் செய்யும் செயல்கள், அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை, அது காரணமே இல்லை. உடல் செய்யும் செயல்களுக்கு ஆத்மா காரணமாக இல்லை. 3வதா செயல்கள் செய்யும்போது வர பலன்கள் இருக்கே, அதுவும் ஆத்மாவே அனுபவிப்பது கிடையாது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மா முயற்சி செய்கிறதும் இல்லை, செயல்கள் செய்கிறதும் இல்லை, அதில் வரக்கூடிய பலன்களை அனுபவிக்கிறதும் இல்லை. அந்தந்த உடலை எடுத்துக்கொள்வதால் அந்த உடலுக்கேற்ப உள்ள சுபாவத்தை செய்யும்படி இருக்குது. ஆனால் தனிப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் அது எதுவுமே செய்யாது. அதேனா ஆத்மா இயற்கையில் தூய்மையானவர். உடலை ஆத்மா என்று எடுத்துக்கொண்டதால் சில முயற்சிகளை செய்கிறார். உடலின் தொடர்பான சில செயல்களை செய்கின்றன. செயல்களில் உள்ள பலன்களை அடைகிறாரே தவிர ஆத்மா தானாக எதுவும் செய்யவில்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சரி, ஆத்மா செய்யலைன்னா பின்ன யார் செய்கிறா அப்படின்னாக்க சுபாவஸ்து பிரவர்த்ததே, அனாதிகால வாசனை இருக்குல்ல, அது அப்படியே பதிஞ்சிருக்கு. அதனால் ஆத்மாவிலிருந்து அதை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு குழந்தை பிறந்தோடனே ஏன் அழகுது, அதுக்கு பசிக்கிறது எப்படி தெரியுது, யாராவது கற்றுக் கொடுத்தாளா? இல்லை, அதுக்கு அப்படி தூக்கம் வந்தால் தானே தூங்குறது. இதெல்லாம் எப்படின்னா அனாதிகாலமான ஒரு பதிவு. அந்த வாசனை அப்படியே அந்த பதிஞ்சிருக்காது. இதனால தான் எந்த உடம்பு எடுத்துக்கிறதோ அந்த சுபாவத்துக்கு அப்படியே மாறிடுறது. ஆனால் ஆத்மா இது இயற்கை தான். இதான் அனாதிகால வாசனைன்னு சொல்லுவாள். இதுதான் ஆத்மாவை தூண்டுறதே தவிர அந்த உடலை விட்டு வெளியில் வந்துடுதுன்னா ஆத்மா இயற்கையானது, அதுவாக எதுவுமே செய்யாது. அந்த வாசனை இருக்கிறனால தான் செயல்களை செய்கிறது. அந்த வாசனை இருக்கிறனால தான் முயற்சி செய்கிறது. செயல்களை அனாதிகாலமாக செய்து செய்து ஆத்மாவிற்கு வாசனை வந்ததா, அல்லது வாசனை இருக்கிறதுனால செய்யறதா அப்படின்னாக்க ஒரு சொல்கிறவங்க விதையிலேருந்து செடி வந்தா, செடி விதை வந்தா, அது மாதிரி தான். முயற்சி செயல் அனைத்துமே அனாதிகாலம், இரண்டுமே மாறி மாறி வருகிறது. இந்த தேகாத்பிமானத்தால் தான் வாசனை வருகிறது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 14வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். தேகத்தோட ஒட்டின்றதுனால ஆத்மா செய்யறே தவிர ஆத்மா உண்மையிலேயே இயற்கையானது. அதுக்கு இந்த வாசனை அந்த இது எதுவுமே தனியாக இருந்ததுன்னா அதுக்கு எதுவுமே கிடையாது. பட் சிங்கத்தோட உடல் எடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆத்மா செயல் செய்யும். மனுஷ உடல் எடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையானது. அது முயற்சியோ செயல்களையோ அதோட பலன்களையோ எதுவுமே அதை செய்வதில்லை
அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார்.